ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி குக்கிங் தமிழ். நாம் இன்னைக்கு ஒரு சுவையான ஹெல்த்தியான கருப்பு உளுந்து சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஈஸி குக்கிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனில் உள்ள ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி போடுற நல்ல நல்ல ரெசிபிஸ் வீடியோஸ்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க கருப்பு உளுந்து பயன்படுத்தி வெங்காய சட்னி எப்படி சேர்த்துன்னு பார்ப்போம். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க. ஒரு அரை ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்குங்க. அது பொரிஞ்சு வந்தோடனே அதோட எடுத்து வச்சுருக்க ஒரு டேபிள் ஸ்பூன் கருப்பு உளுந்து சேர்த்துக்குங்க. அது லைட்டாக பொரியறப்பே சேர்த்துக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. கடுகு பொரிஞ்சு வந்துட்டு கருப்பு உளுந்து கொஞ்சம் செவந்து வரட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க. கொஞ்சம் செவந்து வாசம் வருது. அது வாசம் வரப்ப நம்ம சின்ன சைஸ் பல்லாரி ஒரு 7 எடுத்துருந்தோம், அதை சேர்த்துப்போம். இது சின்ன சைஸ் பல்லாரி, அதனால 7 சேர்த்துருப்பேன். உங்கள்கிட்ட பெரிய சைஸ் இருக்குன்னா சட்னிக்கு தேவையான சேர்த்துக்கோங்க. லைட்டாக வதக்கி கொடுத்துங்க. 8 வரமிளகாய் சேர்த்துருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டீங்கன்னா சீக்கிரமே வதங்கிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் காரமாக இருக்கிறதுக்கு தான் ஒரு 2 மிளகாய் சேர்த்து போட்டுருக்கேன். உங்களுக்கு காரம் வேண்டாம்னா மிளகாய் குறைச்சிக்கணும். இதே மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் யூஸ் பண்ணி செய்யலாம், அதுவும் நல்லாயிருக்கும். ஹை ஃப்ளேம் வச்சுட்டு பக்கத்துல இருந்து கிண்டிடுவோம். சீக்கிரம் வதங்கிடும். இன்னும் உங்களுக்கு புளிப்பு சுவை வேணும்னா இன்னொரு தக்காளி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அடிக்கடி மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. அடிக்கடி எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துச்சு. இன்னும் ஒரு 4 கருவேப்பிலை போட்டுக்கங்க. நம்ம தாளிக்காதனால கருவேப்பிலை இதிலே சேர்த்துப்போம். சேர்த்து அரைச்சிடலாம். சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குங்க. வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், அதனால பார்த்து சேர்த்துக்குங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கும் உப்பு சேர்த்துட்டோம். இப்போ சட்னிக்கு தேவையான உப்பையும் சேர்த்துருங்க. சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கங்க. ஃபைனலாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை எடுத்து போயிட்டேன், ஃபைனலாக சேர்த்துக்கங்க. எதுவும் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துங்க. அவ்வளோதான். கொத்தமல்லி தழை ரொம்ப வதங்க வேண்டியதில்லை. சரி, இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. 10 நிமிஷம் ஆறட்டும். ஆனதுக்கப்புறம் மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துப்போம். மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதெல்லாம் கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டுருவோம். கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டோம். இதை அப்படியே பரிமாற வேண்டியதான். இது தாளிக்கு தேவையில்லை. தண்ணி வேணால் மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கங்க. நான் தண்ணி சேர்க்கலை, அப்படியே கெட்டியாக தான் வைக்க போகிறேன். இந்த சட்னி இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரேசன் அரிசி மாவில் செய்த இட்லி, மலைப்பூண்டு ஊறுகாய், கருப்பு உளுந்தில் செய்த சட்னி, கருப்பு உளுந்து இட்லி பொடி, இந்த ரெசிபிஸ் வீடியோலாம் நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ லாஸ்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.